ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையை போல மற்றொரு ராணுவ நடவடிக்கையை இந்தியா எடுத்தால் என்ன செய்வது என்ற பயத்தில் பாகிஸ்தான் செய்து வரும் சம்பவம்தான் உலக அளவில் கவனம் ஈர்த்து வருகிறது. கடந்த ஏப்ரல் 2022 ஜம்மு காஷ்மீரின் பகல்காமில் பயங்கரவாதிகள் நடத்திய தாக்குதல் ஒட்டுமொத்த இந்தியாவையும் உலுக்கியது. பாகிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தானில் செயல்பட்டு வந்த 9 பயங்கரவாத முகாம்களை குறிவைத்து இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் நிலை குலைந்து போனது. பாகிஸ்தானின் ராணுவ தளவாடங்கள் மட்டும் இன்றி விமான ஓடுதளங்களும் பலத்த சேதமடைந்தன. இதையடுத்து சேதமடைந்த பயங்கரவாத முகாம்களை மீண்டும் பாகிஸ்தான் கட்டமைத்து வருவதாக தகவல் வெளியானது. அது மட்டும் இன்றி பாதுகாப்பு நடவடிக்கையிலும் பாகிஸ்தான் தீவிரம் காட்டி வருகிறது. இந்த விவகாரம் குறித்து பேசிய ராணுவ உளவுத்துறை அதிகாரிகள், ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்பு தோல்வியை தழுவியது. நமது ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகள் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் துல்லிய தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவம் நிலை குலைந்தது. அதே போல மீண்டும் ஆபரேஷன் சிந்தூரை போல மற்றொரு ராணுவ நடவடிக்கையை நாம் நடத்திவிடுவோம் என்ற அச்சத்தில் பாகிஸ்தான் கதி கலங்கி போயுள்ளது. எனவே எல்லையின் பல இடங்களில் 35க்கும் மேற்பட்ட ட்ரோன் எதிர்ப்பு அமைப்புகளை பாகிஸ்தான் நிறுவியுள்ளதாக தெரிவித்தனர். குறிப்பாக ஜம்மு காஷ்மீரின் ராஜோரி, பூஞ்ச், நவ்ஷோரா உள்ளிட்ட இடங்களில் இந்த ட்ரோன் எதிர்ப்பு அமைப்பு நிறுவப்பட்டுள்ளது. ஸ்பைடர் கவுண்டர் என அழைக்கப்படும் 10 கிலோமீட்டர் தொலைவுக்குள் வரும் சிறிய ட்ரோன்களை கண்டறியும் சாதனங்களையும் பாகிஸ்தான் அமைத்துள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர்.